ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/8/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்திருச்சு நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கணும்? இவ்வளோ குட்டி ஆத்மாவா நான்? இவ்வளோ பெரிய உடம்பை நான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ எனக்குள்ளே 5000 வருடத்தின் நடிப்பு பதிவாகி இருக்குதா? இப்படிலாம் சிந்தனை பண்ணுங்கன்றார். நாள் முழுவதுமே இது இருக்கணும். மெயினாக அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆழமாக பதியும். கேள்வி, சிவபாபாவுக்கு என்ன ப்ராக்டிஸ் இருக்குது, என்ன ப்ராக்டிஸ் இல்லை? ஸோ ஆத்மாக்களை ஞான ரத்தினங்களினால் அலங்கரிக்கிற ப்ராக்டிஸ் பாபாவுக்கு இருக்குது. சரீரத்தை அலங்கரிக்கிற ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை வாடகைக்கு தான் எடுக்கிறேன். இருந்தாலும் இந்த உடம்புக்கான அலங்காரத்தை நான் பண்ணலை, அவரே பண்ணிக்கிறார். நான் எப்போவுமே அசரீரி தான். ஆத்மாவுக்கான அலங்காரத்தை தான் நான் பண்ணுறேன். பாடல், உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம், பாபாவை விட்டுட்டு போக மாட்டோம். ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. யார் கேட்டது? உண்மையிலே இந்த உடம்பு மூலமாக, உடம்பில் இருக்கிற காது மூலமாக ஆத்மா கேட்டுச்சு. எவ்வளோ சின்னதாக இருக்குது ஆத்மா. அந்த ஆத்மா ஒருவேளை இந்த உடம்புல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா? ஸோ அந்த குட்டி ஆத்மாவுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளோ பெரிய உடம்பு இயங்குதுன்றார். இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த உடம்புன்ற ரதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா என்ன பொருள் அப்படின்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ அழிவற்ற மூர்த்தி இந்த ஆத்மா. அது உட்கார்ந்துட்டுருக்கிற பீடம் இந்த உடம்பு. குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ எவ்வளோ ரமணிகரமான ரகசியங்களோடு கூடியதாக இருக்குது இந்த ஞானம். ஸோ இந்த மாதிரி அதிசயமான ரகசியத்தை கேட்கும் பொழுது நமக்கு அதை பற்றி சிந்தனை வரும் இல்லையா? எப்படி இவ்வளோ சின்ன ஆத்மாக்குள்ளே இவ்வளோ பெரிய உடம்பை இயக்கக்கூடிய சக்தி இருக்குது? அந்த சின்ன ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு இயங்காது. அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ளே 84 பிறவி பாகம் இருக்குது போன்ற சிந்தனை ஓட ஆரம்பிக்குது. ஓடணும். ஏன்னா சரீரம் அழிஞ்சிடும், ஆத்மா தான் அழியாமல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை? ஸோ அப்படி இதை சிந்தித்து சிந்தித்து தான் ஆத்ம உணர்வுக்கே நாம் வருவோம். ஸோ அப்படி அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த சிந்தனை பண்ணணுன்றார். எவ்வளோ சின்னதாக இருக்குது ஆத்மா. ஸோ அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்குதுன்னு இப்போ நமக்கு ஞாபகம் வந்துருக்குது. நான் ஆத்மா எவ்வளோ அதிசயமானவன் இப்படின்னு அடிக்கடி அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, ஆத்மாவை பற்றி நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் இது. ஸோ இந்த ஞானம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதும் கிடையாது. புத்தம்புது ஞானம். இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. ஸோ பாபா தான் இதை புரிய வைக்கிறார். ஸோ அதை நாம் இப்போ நினைவு செய்கிறோம். நாம் எவ்வளோ சின்ன ஆத்மா, எப்படி பாகமேற்ற நடிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் அந்த நடிப்பு வேறு மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும். சரீரம் பஞ்ச தத்துவத்தினால் ஆகி இருக்குது.
சிவபாபாவுடைய ஆத்மா எப்படி வராரு, எப்படி போகிறாரு அப்படின்னு இந்த பிரம்மா பாபாவுக்கே தெரியாது. எப்போவுமே இவர் உடம்புல இருக்கிறதும் கிடையாது. ஸோ அதனால் இதே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறாருன்னா, இது யாருக்கும் ஒருபொழுதும் கிடைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஞானம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஞானம், சாது சன்னியாசிகளுக்கும் கிடைக்காத ஞானம். ஸோ இந்த ஞானம் ஒன்றும் பிரம்மா சொல்லலை, அவருடைய ஆத்மாவில் ஒன்றும் இது பதியலை. மற்ற எந்த சத் சங்கங்கள்லேயும் இந்த மாதிரி விஷயத்தை யாரும் சொல்லவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா பரமாத்மா பற்றிய ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது எங்கேயுமே. ஸோ யாருக்குமே ஆத்மாவை பற்றியும் ஒன்றும் தெரியாது, பரமாத்மாவை பற்றியும் ஒன்றும் தெரியாது. நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக இவருக்கு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சாது சன்னியாசிகள் நினச்சிட்டா கொடுக்குறாங்க இல்லை? அந்த ஆத்மான்ற உணர்வே கிடையாது அவங்களுக்கு. ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக சாஸ்திரம் படிக்குது. இங்கே ஒரு மனுஷன் கூட ஆத்ம உணர்வுடையவராகவே இல்லை. ஏன்னா ஆத்மாவை பற்றிய ஞானம் யாருக்கும் கிடையாது. ஸோ ஆத்மாவை பற்றிய ஞானமே இல்லைன்னா பாபாவை பற்றிய ஞானம் எப்படி இருக்கும்? ஆத்மாக்களாகிய நமக்கு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு பாபா தான் சொல்கிறார். இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு பரமபிதா பரமாத்மாவே வந்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு எந்த மனிதரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஆனால் இது எவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆனால் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன் ஒருவேளை புரிஞ்சிக்கிட்டாலும் கூட வேலை செய்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் போகும்போதும் மறந்துடுறாங்க. ஸோ இது சதா ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் இருந்தாலே எந்த பாவமும் பண்ண மாட்டோம். அதனால தான் பாபா முதல்ல ஆத்மாவை பற்றிய ஞானத்தை தான் கொடுக்குறார். ஸோ இந்த ஞானம் எந்த மனுஷங்கிட்டேயும் கிடையாது. ஆத்மாக்கள் பரமாத்மா கிட்டேருந்து வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு பாடுறாங்க. ஆனால் வெகு காலம்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும் தானே, 5000 வருஷம். ஸோ ஆத்மா தான் இப்போ இந்த உடம்பு மூலமாக பேசிகிட்டு இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் உடம்பு மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. ஸோ பாபா ஆத்மாக்களை எவ்வளோ அழகாக்குறார். ஸோ அதுக்கு முதல்ல ஆத்மானா என்ன, ஆத்மா இந்த உடம்பு மூலமாக தான் கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு அதிகாலையில் இந்த பயிற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சியே பண்ணபடி இருக்கணும் அல்லது சிந்தனை பண்ணுங்கன்ற. ஆத்மாவின் தந்தை பரமபிதா பரமாத்மா, அவரைத்தான் பதித்த பாவனர் ஞானக்கடல்னு சொல்கிறோம் இல்லையா? ஆத்மாவை தூய்மையாக்குறார். அதற்கான ஞானம் நிரம்பியவர் அவர் தான். மற்றபடி வேறு எந்த மனுஷனையும் சுகக்கடல், ஞானக்கடல், சாந்தி கடல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தூய்மை ஆகாமல் சுகமும் கிடைக்காது, அமைதியும் கிடைக்காது. தூய்மை ஆக்குறதே அவர் தான். மனிதர்கள்லாம் அழுக்காதானே ஆக்குறாங்க, அவங்கள எப்படி சுகக்கடல், சாந்தி கடல்னு சொல்ல முடியும்? ஸோ லக்ஷ்மி நாராயணனை யாருமே தூய்மையின் கடல்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மறுஜன்மம் எடுக்க எடுக்க தூய்மையின் சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சிவபாபா தான் எப்போவுமே தூய்மையின் கடல். கடல் எப்போவுமே வற்றாதோ அந்த மாதிரி இருக்கிறார் தூய்மையில். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை தான் படித்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க சொல்கிறதுக்கான அர்த்தம் கூட தெரியாது, அதை பற்றி அனுபவம் கூட கிடையாது. நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலமாக தான் தந்தைக்கு மகிமை செய்கிறோன்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது அந்த பக்தர்களும். அவர் நம்முடைய மிக மிக இனிமையான தந்தை. அவரைத்தான் சுகம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்கிறோம். ஹே ஆத்மாக்களே,
இப்போ என்னுடைய வழிப்படி நடங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இது அழிவற்ற ஆத்மாவுக்காக அழிவற்ற தந்தையே வந்து கொடுக்கிற அழிவற்ற வழி. அழியக்கூடிய சரீரங்களுக்கு அழியக்கூடிய தேகதாரிகள் வழி கிடைக்கிது சரீரத்தை பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான வழி அழிவற்ற தந்தைக்கிட்டேருந்து தான் கிடைக்கிது. ஸோ சத்தியுகத்திற்கான பிராப்தியை இங்கேருந்து தான் நீங்கள் அடையிறீங்க. அங்கே யாருமே தவறான வழியை சொல்ல மாட்டாங்க சத்தியுகத்தில். ஏன்னா எல்லோரும் இப்போ சரியான வழியை பெற்று அங்கே செல்பவர்கள். ஸோ அப்போ பாபா இப்போ கொடுக்குற ஸ்ரீமத்து தான் அழிவற்றதாக அங்கே ஆகிடுது. அரை கல்பம் இந்த வழிப்படித்தான் நீங்கள் நடப்பீங்க. ஸோ இது புது ஞானம். இதை கிரகிச்சிக்கிறதுக்கே எவ்வளோ புத்தி வேணும். ஸோ இதை முதல்ல நடைமுறைப்படுத்தணும், நான் ஆத்மா அப்படின்ட்டு. ஸோ யார் ஆரம்பத்துலேருந்து நிறைய பக்தி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களால தான் இப்போ நல்ல தாரணையும் பண்ண முடியும். ஸோ நாடகத்தில் அப்படி ஒரு அதிசயம் இது. ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியாக தாரணை ஆகலைன்னா கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்தே பக்தி பண்ணலைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ எதுவுமே புரியலன்னா பாபா கிட்ட கேளுங்க. ஏன்னா பாபா அழிவற்ற வைத்தியர் இல்லையா? ஆத்மாவின் வியாதிக்கான வைத்தியம் மருந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அவரை தான் சுப்ரீம் சோல், உயர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்றபடி ஆத்மா எப்போ தூய்மையாகுதோ அப்போ தான் அதுக்கு மகிமை கிடைக்கிது. ஆத்மாவுக்கு எப்போ மகிமை இருக்குதோ அப்போ அந்த ஆத்மா எடுத்த சரீரத்துக்கும் மகிமை இருக்குது. ஆத்மா எப்போ சதோப்பிரதானமாக இருக்குதோ அப்போ ஆத்மாவுக்கும் உடலுக்கும் மகிமை. எப்போ ஆத்மா தமோபிரதானமாகுதோ அப்போ ஆத்மாவுக்கும் மகிமை இல்லை, சரீரத்துக்கும் மகிமை இல்லை. ஸோ இந்த நேரம்தான் இந்த ஆழமான தெளிவான புத்தி குழந்தைங்களுக்கு கிடைக்கிது, ஆத்மாவுக்கு கிடைக்கிது. ஸோ ஆத்மா எவ்வளோ இனிமையானவராக ஆகணும், எல்லோருக்கும் சுகத்தைத்தான் நீங்கள் கொடுக்கணும். பாபா பார்த்திங்களா எவ்வளோ இனிமையாக இருக்கிறார். அதனால தானே ஆத்மாக்களையும் இனிமையானவராக ஆக்குறார். ஆத்மா எந்த தவறான காரியமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பயிற்சி பண்ணணும் இல்லையா? பாபாவுக்கு நான் செல்லமான குழந்தை அப்படின்னா யார் அவர் செல்லமான குழந்தைய நினைப்பார்? யார் இனிமையாக இருக்கிறாங்க, யார் யாருக்குமே துக்கம் கொடுக்கலையோ அவங்க தான் செல்லமான குழந்தை. ஸோ அப்படி இருக்கிற நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கறது கிடையாது, இச்சையாக பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே சொல்லி சொல்லி அதை உங்களுடைய குணமாக மாற்றணும். என் மூலமாக எந்த தப்பான காரியமும் நடக்கலைதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சார்ட் வைக்கிறது. சிவபாபா எப்போவாச்சும் தவறான செயல் செய்வாரா? கிடையாது இல்லையா? அவர் வர்றது உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்கிறதுக்காக தான். அவர் எப்படி தவறான காரியத்தை செய்ய முடியும்? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஸோ அதனால் பாபா என்ன காரியம் செய்கிறாரோ அதே மாதிரி காரியத்தை தான் குழந்தைங்களும் செய்யணும். சுகத்தை கொடுக்குற காரியத்தை தான் செய்யணும். யார் துவாபரக ஆரம்பத்திலேருந்தே நிறைய பக்தி பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க புத்தியில் தான் இந்த ஞானம் உட்காரும் நிலையாக. இப்போ தேவதைகளுக்கு பாருங்கள் எவ்வளோ நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. ஸோ தேவதைகளுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பக்தி செய்கிறவங்களுக்கு பின்னாடி குறைவாக பக்தி செய்கிறவங்க தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் மனிதர்கள் பின்னாடி குருன்னு அலைகிறாங்கன்னா அவங்க பக்தி கம்மியாக பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பாபா சொல்கிறது அவங்கள கூட கிடையாது, தேவதைகள் பின்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறார்.
ஸோ அவங்களுக்கு மகிமைப்படுறாங்க. ஸ்தூலத்தில் எல்லாமே தெரிய வருது அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் உங்களுடைய மகிமை தெய்வங்கள் முன்னாடி பாடுறாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ மறைமுகமாக இருக்கிறீங்க. உங்கள் புத்தியில் சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய முழு ஞானமும் இருக்குது. பாபா எதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறாருன்னு கூட குழந்தைங்களை தவிர யாருக்கும் தெரியல. ஸோ எதுக்காக வந்திருக்கிறார்? நம்மளை மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ எல்லா ஆத்மாக்களுக்கும் வீடு அந்த பரந்தாமம் தான். அங்கே சரீரமே இருக்காது. பிறகு எப்படி சத்தம் இருக்க முடியும்? அதனால தான் அந்த நிர்வாணதாமம், சத்தத்தை கடந்த உலகம், அமைதியான உலகம்னு சொல்லப்படுது. ஏன்னா உடம்பு இருந்தால் தானே சத்தத்தை எழுப்ப முடியும். அதேமாரி அந்த உடம்புலையும் ஆத்மா இருந்தால் தான் அது சத்தம் போடும். ஏன்னா சரீரம் ஜடம் ஆகிடும். மனிதர்களுக்கு இந்த சரீரத்தின் மீது எவ்வளோ பற்று இருக்குது. ஆத்மா சரீரத்திலேருந்து வெளியேறிடுச்சுன்னா மீதி இருக்கிறது பஞ்ச தத்துவ மட்டுமே. அதன் மீது கூட எவ்வளோ அன்பு இருக்குதுன்றார். ஏன்னா உங்ககிட்ட அன்பாக இப்போ உங்கள் குழந்தைய எடுத்துக்கிறீங்கன்னா அன்பாக இருந்தது உள்ளே இருந்த ஆத்மா, அது போயிடுச்சு. ஆனால் அந்த உடம்பு மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்கன்றார். ஸோ அதனால தான் கணவன் இறந்துட்டாங்கன்னா கணவனுடைய சிதையில் ஏறுவதற்கும் மனைவி தயாராகிடுறான். அதுதான் சதின்னு சொல்கிறது, சத்தி. அப்போ சரீரத்தின் மீது அவ்வளோ பற்று இருக்குது. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாரு? முழு உலகத்திலிருந்தும் நஷ்டமாக ஆகணும், பற்ற விடணுன்றார். ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து, உறவுகள்கிட்ட இருந்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே பற்ற விடணுன்றார். ஏன்னா இந்த சரீரம் அழிய போகுது. அதனால் அதிலிருந்து மோகம் நீங்கணும் தானே. ஆனால் நிறைய மோகம் இருக்குது. பிராமணர்களுக்கு உணவு ஊட்டுறாங்க, இன்னாருடைய சிரார்த்தம் அப்படின்னு நினைவு செய்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பற்றுனால தானே இறந்த பிறகும் அவங்கள பிராமணர்கள் உடம்புக்குள்ளே வர வச்சு உணவு ஊட்டுறாங்க. ஸோ இறந்து போனவர் எப்படி உணவு சாப்பிட முடியும்? ஸோ இப்போ அதனால் நீங்கள் அந்த திதி கொடுக்கறது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவர் ஆகிடணும். ஏன் அது பண்ணக்கூடாதுன்னா அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்லையா? விரும்பி பண்ணக்கூடாது. பட்டு நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, கணவன் டார்ச்சர் பண்ணுறாருன்னா சும்மா பேரளவுக்கு பண்ணலாம், அவ்வளோதான். நாடகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாகத்தை நடிக்கத்தான் செய்கிறாங்க. இந்த நேரம்தான் உங்களுக்கு ஞானம் இருக்குது. நாம் இப்போ நஷ்டமாக ஆகணும், பற்ற வெல்லணும். அதனால தான் பற்றை வென்ற ராஜாவுடைய கதை இருக்குது. வேறு யாருமே மோகஜித்த ராஜாவாக இருக்கிறது கிடையாது உங்களை தவிர. ஆனால் இவங்க நிறைய இந்த மாதிரி கதையை உருவாக்கிடுறாங்க. சொர்க்கத்தில் முதல்ல திடீர் மரணமே ஏற்படாது. ஸோ அதனால் ஏன்னா மோகத்தை வென்ற ராஜா இருக்கிறது சொர்க்கத்தில். ஆனால் அந்த மோகத்தை வென்ற ராஜா கதையில் பார்த்திங்கன்னா பையன் இறந்துட்டான் அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ அது எப்படி சாத்தியம்? இறக்குற இடத்துல எப்படி மோகத்தை வென்றவர்கள் இருக்க முடியும்ன்றார். அதாவது திடீர் மரணம் ஏற்படக்கூடிய இடத்துல. இப்போ உங்களை மோகத்தை வென்றவராக பாபா மாத்துறார். சொர்க்கத்தில்தான் மோகத்தை வென்ற ராஜாக்கள், மோகஜித் ராஜாக்கள் இருந்தார்கள். மோகம்னா பற்று. ஸோ ராஜா ராணி மட்டும் இல்லை,
பிரஜைகளும் அதே மாதிரி மோகத்தை வென்றவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ராஜ்யமே மோகத்தை வென்ற நஷ்டமோக ராஜ்யம். ராவண ராஜ்யத்தில் தான் மோகம் இருக்குது. அங்கே சொர்க்கத்தில் விகாரமே இருக்காது, ராவண ராஜ்யமே இருக்காது இல்லையா. ஒட்டுமொத்தமாக விடை பெற்று போயிடும் ராவண ராஜ்யம். அடுத்த 2500 வருடத்துக்கு வராது. ஸோ ராமராஜ்யத்தில் என்ன நடக்குதுன்னு இங்கே ராவண ராஜ்யத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இதை சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியல பற்றை வென்ற உலகம் இருந்தது. ஆனால் இங்கே பற்று தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. பாபா இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே கூட ஆத்ம உணர்வுடையவராக தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது என்னோடய உடம்பே கிடையாது, கடனாக எடுத்திருக்கிறேன், வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். ஆனால் ஜென்ரலாக ஸ்தூலமாக நீங்கள் ஒரு வாடகை வீடு எடுக்கிறீங்கன்னா கூட அதன் மேலே பற்று வந்துடும் இல்லையா. அதேமாரி பேய்க்கு கூட அந்த உடம்புல வரும்போது பற்று வந்துடுது. அதனால தான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. பாபாவுக்கு அந்த பற்று வரல. ஸோ அந்த வாடகை வீட்டில் கூட பற்று இருக்கிறதுனால தானே அவ்வளோ அழகு பண்ணி அலங்காரம் பண்ணி நிறைய ஃபர்னிச்சர்லாம் வாங்கி நிரப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய அவசியம் சிவபாபாவுக்கு கிடையாது. ஏன்னா அவர் அசரீரி, அவருக்கு உடம்பே கிடையாது. ஸோ அதனால் இந்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணுற பயிற்சி பாபாவுக்கு கிடையாது. ஸோ சிவபாபாவுக்கு என்ன பயிற்சி இருக்குது? அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால குழந்தைங்களை அலங்கரிக்கிற பயிற்சி தான் இருக்குது. ஆத்மாவை அலங்கரிக்கிறார், உடலை கிடையாது. ஸோ இப்போ படிப்படியும் முதலிடை கடைப்பற்று ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. சரீரம் அழுக்காக இருக்குது. இவருக்கு, அதாவது பிரம்மாவுக்கு அடுத்த புது சரீரம் கிடைக்கும்போது அது தூய்மையாக இருக்கும். ஆனால் இது பழைய உலகம், அழுக்கான உலகம். இங்கே எப்படி தூய்மையான சரீரம் கிடைக்கும்? ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இந்த பழைய உலகம் அழிய போகுது. இது உலகத்தில் யாருக்குமே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவாங்க. புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய விநாசமும் பாபாவுடைய காரியம். பாபா தான் பிரம்மா மூலமாக பிரஜைகளை உருவாக்குறார். புது உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறார் பிரம்மா மூலமாக. ஸோ பிரம்மா மூலமாக குழந்தைங்களை படித்து குழந்தைங்களோடவும் சேர்த்து தான் புது உலகத்தை உருவாக்குறார். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இப்போ புது உலகத்தில் கிடையாது இல்லையா, புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பிராமணர்களுடைய குடுமையை கூட உச்சியில் காட்டுறாங்க, தலைக்கு உச்சியில். ஸோ பாபா கிட்ட எப்போ நீங்கள் நேரடியாக வரீங்களோ அப்போ நாங்கள் கடவுள் முன்னாடி போகிறோம் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும், போதை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த போதை தான் உங்களை உயர்ந்தவர்களாக அந்த சுத்த அகங்காரத்தோடு வச்சுருக்கும். அந்த சுத்த அகங்காரம் தான் கலியுகத்தின் எல்லா குணத்திலிருந்தும் உங்களை விலக்கி வைக்கும். சிவபாபா தான் நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எப்படி போகிறது? ஸோ சிவபாபா நினைவு செய்த பிறகு தான் பாபா முன்னாடி வரணுன்றார் இல்லையா. அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கக்கூடியவரை பார்க்க போகிறேன் அப்படின்ற உணர்வு தான் இருக்கணும். ஸோ அவர் இவருக்குள்ளே இப்போ உட்காந்துட்ருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த உடம்பு அழுக்கானது. சிவபாபாவுடைய நினைவில் இல்லாமல் இருந்து எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் பாவம்தான் செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. சேவையே பண்ணாலும் கூட அப்போ மற்ற விஷயங்கள் கேட்கவே தேவையில்லை இல்லையா. பாபா நினைவு இல்லைனாலே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது பாவம்தான். ஸோ அப்போ பாபா முன்னாடியே போனால் கூட பாபா நினைவு இல்லாமல் போகிறது பாவம்தான். ஏன்னா பிரம்மா நினைவு தான் இருக்கும்.
ஸோ அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாங்க பாபா நினைவில் எப்போவுமே இருக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ மட்டும்தான் உங்களுக்கு சிவபாபாவோட தொடர்பு, அவரோட மட்டும்தான் தொடர்பு. ஸோ அடுத்த பிறவியில் மற்ற தொடர்புகள் உறவுகள்லாம் வந்துடும். அங்கே தேவதைகளுடைய மடியில் போய் பிறப்பீங்க. இந்த ஒரே ஒரு முறை தான் ஈஸ்வரனுடைய மடி கிடைக்கிது. ஈஸ்வரனுக்கு குழந்தையாக இருக்கிறீங்க. பாபா நான் உங்களுடையவனை ஆகிட்டேன் அப்படின்னு வாயினால் சொல்கிறாங்க. நிறைய குழந்தைங்க பாபா ஒருபோதும் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பந்தனம், குறிப்பாக தாய்மார்களுக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஆனாலும் பாபா நாங்கள் உங்கள் மடியில் இருக்கிற குழந்தையாகிட்டோம் பாபான்னு எழுதுகிறாங்க. ஏன்னா புத்தியில் ஞானம் இருக்குது. நாம் சிவபாபாவுடையவர் ஆகிட்டோம் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. இதுக்கு முன்னாடி நாம் அழுக்கானவங்க மடியில் தான் இருந்தோம். அழுக்கான தாய் தந்தைக்கு தான் பிறந்தோம். வருங்காலத்தில் தூய்மையான தேவதைகள் மடியில் போவோம். ஆனால் இந்த ஒரு பிறவி இருக்குது பாருங்க, அழுக்கிலிருந்து தூய்மை ஆக்கக்கூடிய அந்த சிவத்தந்தையுடைய மடிக்கு வந்திருக்கிறோமே, இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறவின்றார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனுஷனாக பிறக்கிறதே அரிதிலும் அரிதான விஷயம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே மனிதனாக தான் பிறக்கிறோம். பாபா குழந்தையாக பிறக்கிறது தான் கிடைத்தற்கரிய பிறவி அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ வைரம் மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்க இந்த சங்கமயுகத்தில். ஸோ அந்த நதி, தண்ணி நதியும் தண்ணி கடலும் கலக்கிற அந்த சங்கமயுகத்தை சங்கமயுகம்னு சொல்கிறது கிடையாது. இது காலத்தை குறிக்குது. சிவபாபாவும் குழந்தைகளும் சந்திக்கிற காலத்தை குறிக்குது. ஞான கடல் சிவபாபாவும் ஞான நதிகள் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம் இது. அப்போ அதுக்கும் இதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே பெரிய நதி இந்த பிரம்மபுத்திரா நதி. அது கடலில் போய் கலக்குது. நதிகள் கடலில் போய் சேருது. ஆனால் நாம் கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள். அதுவுமே அப்படி தான் இல்லையா? கடல்லிருந்து மேகமாக கவரப்பட்டு மழை பொழிந்து மீண்டும் நதியாக உருவாகி மறுபடியும் கடலுக்கே போகுது. நம்ம கூட பாபா கிட்டேருந்து ஞானத்தை கவர்ந்து பிறகு ஞான மழை பொழிகிற நதியாகவும் இருக்கிறோம். பிறகு பாபா கிட்டேயே போயிடவும் செய்கிறோம் பரந்தாமத்துக்கு. ஞானக்கடலோ சிவத்தந்தை தான். அந்த கடலிருந்து வெளிப்பட்ட மிகப்பெரிய நதி இந்த பிரம்மபுத்திரா, பிரம்மா பாபா. அவருடைய பேர் பிரம்மா. ஸோ கடலோடு இவருக்கு எவ்வளோ பொருத்தம் இருக்குது பார்த்தீங்களா? நதிகள் எங்கேருந்து வெளிப்படுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கடல்ல இருந்து தான் வெளிப்படுது. ஸோ கடல்ல இருந்து வெளிப்படுற நதி கடல்லே போய் சேருது. ஸோ அதேமாதிரி கடல்ல இருந்து இனிமையான தண்ணீர் எடுக்கிறாங்க. கடலின் குழந்தைகள் பின் கடலில் போய் சேர்றாங்க. ஸோ கடற்கரையிலே பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த கரையில் மண்ணை நோண்டி அதை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடலில் இருந்து இனிமையான குழந்தைகள் நாம் வெளிப்படுறோம். பிறகு கடல் கிட்டேயே போய் சேர்றோம். நீங்களும் ஞானக்கடலில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறீங்க. பிறகு எல்லோரும் ஞானக்கடலில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்துக்கே போயிடுவீங்க. ஸோ எங்கே அவர் இருக்கிறாரோ அங்கே தான் ஆத்மாக்களும் இருப்போம். அதாவது பரந்தாமத்தில். ஞானக்கடல் உங்களை அவரை மாதிரியே தூய்மையாகவும் இனிமையானவராகவும் ஆக்குறார். ஸோ உப்பு மாதிரி கரிச்சு கொட்டிகிட்டு இருந்த ஆத்மாவை இனிமையாக ஆக்குறார். 5 விகாரங்கள் அப்படிங்கிற சீச்சி குணம், ஓர்ப்பு குணம் இருந்தது. அது
பாபாவை நினைவு செய்து செய்து ஞானத்தை கேட்டு கேட்டு நீங்குது. ஸோ அதன் மூலம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறோம். பாபா நிறைய முயற்சி பண்ண வைக்கிறார் நம்மளை. நீங்கள் எவ்வளோ சதோ பிரதானமாக சொர்க்கத்தில் இருந்தீங்க தெரியுமா? அப்படி இருந்தவங்க இப்போ எப்படி ஆகிட்டீங்க? முற்றிலும் சீச்சி ஆகிட்டீங்க. ராவணன் உங்களை என்ன ஆக்கியிருக்கிறான் பாருங்க. பாரதத்தில் தான் வைரம் மாதிரி ஒப்பற்ற பிறவி, விலை மதிப்பற்ற பிறவின்னு பாடப்படுது இல்லையா? ஆனால் மனிதனாக பிறக்கிறதே விலை மதிப்பற்றதுன்னு பாடிட்டாங்க. அது உண்மையில் இப்போ இந்த சங்கமிகத்தில் ஏற்படக்கூடிய பிறவி, அதுவும் பாரதத்தில் தான் இந்த மகிமையும் பாடப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஜென்மம் எடுத்துட்டு எதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத சோழிக்கு பின்னாடி போய் குழம்பி போகிறீங்கன்னு பாபா கேட்குறார். ஸோ பணம் அது அதிகமாக வேணுமான்னு கேட்குறார். ஸோ பணம் சம்பாதிக்கணும், நேரம் இல்லைன்ட்டு போகிறாங்களே, அதான் கேட்குறாரு. நிறைய வேணுமா? அது ஏழைகள் டக்குன்னு புரிஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? உண்மையிலே நேரம் இல்லைன்னு ஏழைங்க தானே சொல்லணும். ஆனால் அவங்க ஞானத்தை கேட்க வராங்க. கோடீஸ்வரர்களுக்கு நேரம் இல்லையா? அது பெருமையாக சொல்லிக்கோங்க, நாங்கள் ரொம்ப பிஸி தெரியுமான்ட்டு. அப்போ காட்டணும், பாருங்கள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இவங்களுக்கே நேரம் ஒதுக்க முடியுது, உங்களால் ஏன் ஒதுக்க முடியலன்னு கேட்கணும். ஏன்னா செல்வந்தர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போவே சொர்க்கந்தான்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே சோழி மாதிரி பிறவிதான்னு நமக்கு தெரியும். நாமளாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனால் பாபா இப்போ நம்மளை எப்படி ஆக்குறார்? நமக்கு தெளிவான லட்சியம் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு இருக்குது. நரன்லேருந்து நாராயணன் ஆகிறோம். ஆனால் இப்போ பாரதம் சோழி மாதிரி ஏழை ஆயிடுச்சு. ஆனால் இது பாரதவாசிகளுக்கே தெரியல. இல்லை பெருமையாக சொல்லிகிட்ருக்குறாங்க, பாரதம் வல்லரசு நாடு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ சாதாரண அபலைகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே இந்த நிலை தான் இல்லையா? அமெரிக்காவிலையுமே வீடு இல்லாமல், வேலை இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. யாராவது பெரிய மனுஷங்க இருக்கிறாங்கன்னா, ஏழைங்க உட்காந்துட்டு இருக்கிற இந்த சென்டரில் அவங்களுக்கு உட்கார்றது கூட மனசு வர மாட்டேங்குது. எங்கே பெரிய பெரிய மனுஷங்க சன்னியாசிகள் குரு போகிறாங்களோ அங்கே தான் பெரிய பெரிய சபைகளுக்கு அவங்களும் போவாங்க இல்லையா? ஜக்கி வாசுதேவ் பின்னாடி ஏன் பெரிய பெரிய நடிகர்கள் போகிறாங்க? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் போகிறாங்க, அதனால் போகிறாங்க. ஏன்னா தேக உணர்வு. ஏன் மற்ற இடங்கள்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அங்கே போனால் தான் அவங்களுக்கு ப்ரெஸ்டேஜ். ஆனால் பாபா சொல்கிறார், நான் ஏழை பங்காளன், ஏழை குழந்தைங்க கிட்டத்தான் நான் வரேன். பகவான் ஏழைகளை பாதுகாக்கிறாருன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப கீழே இருக்கிறவங்கள உயர்த்துறதா தான் பைபிள் கதையெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நாம் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தோம்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ மீண்டும் அப்படி ஆகிட்டு இருக்கிறோம். கோடான கோடிகளின் அதிபதி கோடீஸ்வரராக இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அங்கே இந்த மாதிரி அடிதடிலாம் எதுவுமே நடக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், பைசாவுக்காக எவ்வளோ அடிதடி நடக்குது. கொலையும் பண்ணுறாங்களோ சொத்துக்காக. சொத்து பதவி எவ்வளோ லஞ்சம் வாங்குகிறாங்க. ஸோ ஏன்னா மனிதர்களுக்கு வாழறதுக்கு பைசாவும் வேணும் இல்லையா? அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அங்கே வராது. ஆனால் அளவற்ற செல்வம் இருக்கிறதுக்கு காரணமே செல்வத்தின் மீது மோகத்தை இங்கே அறுப்பதினால்தான் அனைத்தும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பியவர்களாக நம்மளை பாபா மாற்றுறார். அரை கல்பத்துக்கு எவ்வளவு செல்வம் வேணுமோ இப்போவே அடைஞ்சிக்கோங்கன்றார். ஆனால் அதுக்கு முழு முயற்சி பண்ணணும், கவனக்குறைவே இருக்கக்கூடாதுன்றார். ஃபாலோ ஃபாதர் இல்லையா? பிரம்ம பாபா எப்படி ஆகிறார், அதே மாதிரி
நீங்களும் ஆகணும். நரன்லேருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகிறது சாதாரண விஷயமா? மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர், பலவிதமான தேர்வுகளை கடந்து தான் நீங்கள் போக முடியும். ஸோ எல்லாத்தையும் பாஸ் ஆகிறதுக்கு ஒரே விஷயந்தான், பாபா நினைவு. நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்கு எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இது மட்டும் சதா மைண்டில் இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாதுன்ற இருந்தால் பயங்கரமாக அடி விழும், பயங்கரமாக பெனால்ட்டி கட்ட வேண்டியதாகிடும். அப்படின்னு அர்த்தம், பதவி இழக்க வேண்டியதாகிடும். பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னா அதன்படி தானே நடக்கணும். ஸோ பாபா கொடுக்குற சட்டத்தை மீறவே கூடாது. ஸ்ரீமத் மூலமாக தான் நீங்கள் ஆகுறீங்க, அதாவது உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் ஆகுறீங்க. மிகப்பெரிய குறிக்கோள். ஸோ அதனால் தினசரி கணக்கை பாருங்கள். இன்றைக்கி ஆன்மீக வருமானம் சம்பாதிச்சனால் அது நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டேனா? பாபாவை எவ்வளவு நினைவு செஞ்சேன், எத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து வழிகாட்டினேன், குருடர்களுக்கு கைத்தடி ஆன அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா குருடர்களுக்கு கைத்தடி ஆகிறது தான் நம்மளுடைய வேலை. நமக்கு தான் இந்த ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்குது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். எப்படி பாபா இனிமையானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் இனிமையானவராகி எல்லோருக்கும் சுகத்தைத்தான் கொடுக்கணும். முறையற்ற எந்த காரியமும் பண்ணக்கூடாது. உத்தமத்திலும் உத்தமமான பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியம் மட்டுமே செய்யணும். உங்களுக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை, அந்த மாதிரி காரியம்தான் செய்யணும். சோழிகளுக்கு பின்னாடி போய் குழம்பிடாதீங்க. காசு தானே முக்கியம், காசு தானே முக்கியம், எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ முயற்சி செஞ்சு உங்கள் வாழ்க்கை வைர மாதிரி ஆக்கிக்கணும். இதில் கொஞ்சம் கூட கவனக்குறைவே இருக்கக்கூடாது. வரதானம். நிச்சயம் என்ற கால் உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிச்சய புத்தியுடைய கவலையற்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லாத்தையும் விட உலகத்திலே மிகப்பெரிய நோய் இந்த கவலை தான்றார். கரெக்டு தானே இல்லையா? உடலில் நோய் வந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மனம் நல்லா இருந்தான்னுவார். ஆனால் மனதில் கவலை வந்துடுச்சுன்னா உடம்பு நல்லா இருந்தாலும் வேஸ்ட்டுன்னுவார். ஆனால் இந்த மனதின் கவலைக்கு மருத்துவர்கள்கிட்ட மருந்து கிடையாது. ஸோ அப்படி கவலைப்படுறவங்க என்ன தான் பிராப்திகள் பின்னாடி ஓடுனா கூட அவங்களுக்கு முன்னாடி பிராப்தி ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் அவங்களால பிடிக்க முடியாது. ஸோ அதனால் நிச்சய புத்தின்ற கால் சதா உறுதியாக இருக்கணும். சதா ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற கால் உறுதியாக இருந்தால் வெற்றி உறுதி. ஸோ நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு வர இல்லையா, இங்கே நிச்சய புத்திக்கு தான் வெற்றியே கிடைக்கிது. ஸோ அதனால் அந்த நிச்சய புத்தின்ற கால் எப்போவுமே உறுதியாக இருக்கணுன்றார். எனக்கு பலம் ஒரு பாபா மட்டும்தான், அவர் மீது மட்டும்தான் நம்பிக்கை. அப்படி உறுதியாக இருக்கணும். அவருடைய வழி தான் அது காப்பாற்றும், எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் உறுதியாக இருந்தால் வெற்றி உறுதி. அதை எப்போல்லாம் ஆட்டம் காணுதோ மாட்டிக்குவீங்க. அழியக்கூடிய பிராப்தி, உலகத்தில் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னு உங்கள் மனம் சொல்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. சொர்க்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன், இருக்கிறதுல மிகப்பெரிய பணக்காரன், எனக்கு என்ன கவலை, பாபா இருக்கார், எனக்கு என்ன கவலை. நமக்குள்ளே அதை பேசிக்கணும். ரொம்ப முக்கியமான வரதானம் இது. ஸோ உறுதியான வெற்றியாளர்கள் சதா கவலையற்றதாக இருப்பாங்க. அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. பாபா இருக்கார், எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு ஆனந்தமாக இருப்பாங்க. நிறைய சென்டரில் அந்த மாதிரி பார்க்கலாம். சில மாதாஜி ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, ஆனால் சென்டரே கதின்னு இருப்பாங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் பெரிய பதவி அடைவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. மாயை நிச்சயம் என்ற கால்களை அசைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமான ரூபத்தில் வரும் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஆனால் மாயா தான் அசைஞ்சு போகணுமே தவிர உங்களுடைய நிச்சய புத்தின்ற காலை அசையவே கூடாது. அப்போ தான் கவலையற்றவர் ஆகுங்கன்ற வரம் உங்களுக்கு பிராப்தி ஆகுன்ற.
ஸோ இதோடைய நினைவு தான் அங்கதனுடைய உதாரணம் இல்லையா? அவனுடைய கால், நம்பிக்கைன்ற காலை அசைக்கிறதுக்கு தான் அங்கே ராவணன் முயற்சி பண்ணுவான். உன்னுடைய அப்பாவை கொன்னுட்டாங்க, அவன் பின்னாடி போய் நீ இருக்கிறியே அப்படின்ட்டு ராவணன் சொல்லுவான். அதுக்கப்புறம்தான் ஏதோ ஒன்று சொல்லும்போது அந்த காலை என்னால் முடிஞ்சால் என் காலை அசைச்சிப்பாருன்னு இருக்கும் ஸ்தூலமாக. ஆனால் நிஜத்தில் அந்த நம்பிக்கைன்ற காலை அசைக்கிறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுறான். அந்த கால் மட்டும் அசையாமல் இருந்துச்சுன்னா கவலையற்றவர் ஆகிடும். அப்போ இதை நாள் முழுவதும் நீங்கள் சிந்தனை பண்ணி பண்ணி ஆழமாக பதிய வைத்தால்தான் அந்த வீண் எண்ணங்களை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது டக்குன்னு தப்பிச்சிடுவீங்க. இல்லாட்டினா சந்தேக புத்தி வந்துடும். ஏன்னா மெயின் அந்த மனதில் நடக்கிற யுத்தம் தான் இது. சொப்பரான வரதானம் ஸ்லோகம். பிறருடைய குறையை பார்த்தீங்கன்னா நீங்களும் குறையுடையவராகிடுவீங்க. ஏன்னா அந்த குறையை நீங்கள் தாரணை பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக பிறருடைய விசேஷத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்களே விசேஷ குணமுடையவர்கள் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக அந்த விசேஷ குணம் உங்களுடையதாக மாறும். இன்னொன்று, மற்றவர்களுடைய விசேஷத்தை பார்க்குறதே ஒரு விசேஷ குணம் இல்லையா? ஸோ நான் முதல்ல பாபா குழந்தை ஆன பொழுது இந்த பாயிண்ட் வந்தது. இது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டாக இருந்தது. அவ்யக்த இஷாரா. சகஜயோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், கோபியர்களாகிய உங்களுடைய சரித்திரத்தில் சர்வ சம்பந்தத்தின் சுகம் தந்தையிடமிருந்து அடைபவர்கள் நாம். ஸோ அவருடைய அன்பிலே மூழ்கி இருப்பவர்கள், அதாவது சர்வ சம்பந்தத்தின் அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. கோபியர்களுடைய மகிமையாக என்ன பாடப்பட்டிருக்குது? சர்வ சம்பந்தத்தின் சுகத்தை பாபா கிட்ட இருந்து அடைபவர்கள். பாபா கிட்ட சர்வ சம்பந்தத்தில் மூழ்கி இருப்பவர்கள் தான் கோபியர்கள். அவங்களுக்கு உலகமே பாபா தான். இப்போ கூட ஒரு சிஸ்டர் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் சண்டை போடுறாங்களாம். ஏன்னா இந்த நேரமாக நீ பாட்டுக்கு பாபான்னு உட்காந்துட்டு இருக்கிற, போய் காசு சம்பாதிக்கிற வேலையை பார்ப்பியா, அதை விட்டுட்டு அப்படின்றாங்க. அவங்க சொல்லும்போது தான் நம்ம இதில் மூழ்கி இருக்கிறோன்னே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்படி அன்பில் மூழ்கினவங்க தான் கோபியர்கள். அந்த உலகில் விஷயத்தில் அந்த நம்பிக்கை நிச்சய புத்தி ஆட்டம் காண்றதுக்காக வரும், செஞ்சு கொடுக்கக்கூடாது. மிக அன்பானவர்களை சந்திக்கும் பொழுது அந்த அன்பு சந்திப்பில் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கும். என்னது? ஒருவருக்கொருவர் கலந்து விட்டனர், இருவரும் ஒன்றாகி விட்டனர். அவ்வளோதான்ப்பா. அவங்க உலகத்தையே மறந்துடுவாங்கப்பா. இனி எதுவுமே அவங்களுக்கு சோறு தண்ணி தேவையில்லை. அவ்வளோ நட்பானவர்கள் அவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இருக்கிறதுலே மிக மிக அன்பிற்கினியவர் பாபா தான். அவருடைய அன்பில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா தந்தையின் சொரூபமாகவே ஆகிவிட்டீர்கள். ஸோ அதை தான் ஜோதியாக கலந்துட்டாங்கன்னு சொல்கிறது. அவருடைய அன்பில் மூழ்கிறது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.